என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 நாட்களில் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழிப்பேன் என சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க எனும் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள சிவன் கோவிலில் இருந்து பாவடி தோப்புத்திடல் வரை நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பாமக பொருளாளர் திலகபாமா, மதுக்கடையை எதிர்த்து போராடுவதற்கு பாமக தான் தைரியம் கொடுத்தது என கூறினார். மேலும் சிவகாசியில் மதுக்கடைகளை மூடும் வரை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி, கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடையை திறந்து 3 தலைமுறைகளை அழித்துவிட்டதாக விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, போதை ஊசி போன்ற போதை கலாச்சாரம் ஓங்கி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆளுங்கட்சி திமுக அடுத்த தேர்தலை பற்றி கணக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கின்றார்கள். நானே அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன். திமுக அடுத்த தேர்தலில் எவ்வளவு கொடுக்கலாம், இந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குது, இப்படி எப்படி கொடுக்கலாம், என்ன பொருள் கொடுக்கலாம், எப்படி ஏமாத்தலாம். ஆனா நானு உங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், படிச்ச பிள்ளைங்களுக்கு எப்படி வேலையை வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வீடு நல்லா கட்டி கொடுக்கலாம், நல்ல கல்லு வீடா இருக்கணும், உங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கணும், உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கணும், நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், விவசாயிகள் நல்ல கௌரவமா வாழணும். கலைஞர் என்னைக்கு சாராய கடை திறந்து 3 தலைமுறையில அழிச்சிட்டாருல்ல, இப்ப ஸ்டாலின் அவர்கள் உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகளை அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நீ முடிவு பண்றது என்னன்னா, இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீ எடுக்கணும். யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக வரவே கூடாது. நம்ம எல்லாம் எதிராக போராடிட்டு இருக்கிறது இந்த டாஸ்மாக் கடையை மட்டும் மூடி இருங்கன்னு. ஆனால் இந்த கூட்டம் போட்டிருக்க இடத்துலையும் பக்கத்துலேயே டாஸ்மாக் கடைக்குள்ளே தான் நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறையிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இங்கு அத்தனை சகோதரிகளும் இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கடையை மூடுவதற்கு ஒரு வழி பண்ணணும்னு கேட்கணும்லம்மா. அப்போ நல்லா சத்தமாக கைதட்டணும்ல. நான் காவல்துறையிட்ட கேட்டேன், ஒரு அரை நாள் மட்டும் லீவ் விடுங்க. நான் இங்கிட்டு போனால் வந்தால் கூட அக்கா வாழ்க்கைன்னு கோஷம் போடுறாங்க. அது வாழ்த்து மாதிரி தெரியல, கேள்வி மாதிரி தெரியுது. பெண்கள் அப்போ எப்படி நடமாடுறது போடுங்கன்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு கூடுதல் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. கூடுதல் பாதுகாப்பு டாஸ்மாக் கடைக்கு அந்த பாருக்கு போட்டிருக்கிறாங்க, நமக்கு இல்லை. ஆனால் நான் வந்தால் ஒரு கையெழுத்தில் எல்லா சாராய கடையும் மூடுவேன்னு சொன்ன நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கு.